வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் ஏசிஎஸ் குழுமம் சார்பாக நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான இளைஞர்களுக்கு பணியாணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதிய நீதி கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் பணியாணை வழங்கிய பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் எம்எல்ஏவாக பணியாற்றும் போதே விஜயதரணி பாஜகவில் சேர்ந்தது வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது என தெரிவித்தார். பல்வேறு சிரமங்களுக்கு இடையே அவர் தற்போது பாஜகவிற்கு வந்துள்ளது காங்கிரசுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்பதை காட்டுகிறது என்று கருத்து தெரிவித்தார். மேலும் பாரத பிரதமர் 2 நாட்கள் தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் வரும்போது பல அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் எனவும் தெரிவித்தார். ஒரு இயக்கத்திலே மாறும்போது எவ்வளவு சிரமம் இருக்கும் என்பதை நான் அறிவேன். ஆகவே அவருடைய வாழ்த்துக்களையும், காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியாவிலே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்தி கூட்டணியை உருவாக்கிய காங்கிரஸ் பேரியக்கம் இன்றைய தினம் ஒன்றுமில்லாமல் இந்தி கூட்டணிக்கு பொறுப்பாளராக வந்த பீகார் மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்களே பாரதிய ஜனதாவோடு இணைந்து முதலமைச்சர் பதவியை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும், இந்தி கூட்டணியிலே வேட்பாளர்கள் இல்லை, இந்தி கூட்டணியிலே ஷேக் அப்துல்லா தனித்து போட்டி என்று சொல்லியிருக்கிறார்கள், மேற்கு வங்காளத்திலே தனித்து போட்டி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் பாரத பிரதமர் நம்முடைய மோடிஜி அவர்களை மீறிய ஒரு தலைவர்கள், அவருக்கு இணையான தலைவர்கள், அவருக்கு போட்டியிடக்கூடிய தகுதி பெற்ற தலைவர்கள் எதிர்க்கட்சியில் இல்லை. பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் 375 இடங்களுக்கு மேலாக வெற்றியை பெற்று 3வது முறையாக ஆட்சியை பிடிப்பார்கள் என்பதை புதிய நீதி கட்சி அழுத்தம் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.